வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பு சாம்பார், காம்போ சாம்பார் அதுலேருந்தே நம்ம ரசம் எடுக்க போகிறோம். இது வந்து சாம்பார்லேருந்து ரசத்தை இருத்து எடுக்கிறனால நாங்கள் இருத்த ரசம்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வெஜிடபிளோட ஹெல்த்தோட அந்த ரசம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே அந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அரை உலக்கு துவரம் பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டு நல்லா 4 சவுண்ட் விட்டு கொலைய வேக வச்சு மசிச்சு வச்சிட்டேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி அது ஒரு பவுலு. இந்த சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஒட்டுக்காக வைக்க போகிறோம். அதனால் புளி வந்து நான் சாம்பாருக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு, ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு, ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்காக வாஷ் பண்ணி ஊற வச்சு இது பல்ப் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம சாம்பாருக்கு 1 தக்காளி போடுவோம், ரசத்துக்கு 2 தக்காளி போடுவோம். அதனால் 3 தக்காளி ஒட்டுக்காக கட் பண்ணி வச்சிட்டேன். 3 பெரிய பெரிய நாட்டு தக்காளி. அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூனு, ரசப்பொடி 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயம், கடுகு, வெங்காய வடகம். இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் போட்டுக்கலாம் உங்ககிட்ட. அப்புறம் சின்ன வெங்காயம் சாப் பண்ணது ஒரு 10-15 வச்சுருக்கேன். இந்த சவு சீமை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அதை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருத்த ரசம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஒயிட் வெஜிடபிள் தான் போட முடியும். கத்திரிக்காய் சாம்பார் அதுலலாம் செய்ய முடியாது. ஒன்றா சவு இல்லை முள்ளங்கி, இல்லைன்னா சொரக்காய், இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய், அந்த மாதிரி காய். அந்த காய்க்கு எந்த ஃப்ளேவர் கலர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற காயில் தான் வந்து இந்த ரசம் இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த ரசத்தில் வந்து அந்த காயோட இது தெரியும், டாமினேட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு குக்கர் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த கட் பண்ணி வச்ச காய், அப்புறம் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், சாப் பண்ணி வச்ச தக்காளி. ரசம் சாம்பாருக்கு மொத்தமாக எவ்வளோ தக்காளி வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி, அது ஏற்கனவே குழம்பு பொடின்னு போட்டிருக்கேன். அதே தான் நான் சாம்பாருக்கு, குழம்புக்கெலாம், வெஜிடேரியன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்து கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இது 3லேருந்து 3.5 ஸ்பூன் போடணும். அப்புறம் இந்த நம்ம ரசமும் இதிலே இருக்க போகிறோம். அதனால் ரசத்துக்கு யூஸ்வலாக 1 ஸ்பூன் போடுவோம் ரசப்பொடி. அந்த 1 ஸ்பூன் ரசப்பொடி வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது நல்லா கொதிக்கட்டும். பருப்பு தண்ணியில் காயே இந்த பொடியெல்லாம் போட்டது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில். இது உப்பு வந்து சாம்பார் ரசத்துக்கும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ரசம் யூஸ்வலாக எந்த பாத்திரத்தில் வைப்பீங்களோ அதுக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அதுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி பல்ப்பும் நான் ஊற்றிடுறேன். அந்த ரசம் குழம்பு 2க்கும் சேர்த்து கரைச்சிருக்கேன். அதையும் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். இது ஒரு சத்தம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பு நல்லா ஒரு மத்து போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். கொலைய வேக வச்சிடணும் பருப்பை. அதை மசிச்சு வச்சிங்கன்னா தான் சாம்பாரில் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டாலும் நல்லா இருக்காது, நுரைச்சிட்டு வந்துடும் பருப்பு. இப்போ இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நீங்கள் பாருங்கள், கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணணும். எந்த பாத்திரம், ஒரு 1/2 லிட்டர் பாத்திரத்தில் ரசம் வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராவாக இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சாம்பார் இது சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து ரசம் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இந்த பாத்திரத்தில் எனக்கு 1/2 லிட்டர் பாத்திரத்தில் ரசம் இருந்தால் போதும். இதில் 1/2 குண்டான் இருக்குது பருப்பு வேக வச்ச தண்ணி. அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி 1/2 குண்டானுக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குக்கர் வழியே இருந்ததுனால பெரிய குக்கர் மாற்றிட்டேன் நான். இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பருப்பு தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ப்ளெயின் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கரண்டி எதுவும் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா மேலே ரசம் தெளிஞ்சிரும், சாம்பார் அடியில் போயிடும்.
அதை தனித்தனியாக நம்ம ரசத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சேன். நல்லா பாருங்கள், மேலாவது தெளிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த காய் வெங்காயம் ஏதாவது வருமோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் வடிகட்டி, நல்லா போட்டால் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு கரண்டியில் எடுத்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு மத்தி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரத்தில் ரசம் வேணுமோ அதை அந்த பாத்திரத்துக்கு தான் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இந்த காய் இருக்கிறத மறுபடியும் இந்த சாம்பார்லேயே கொட்டிடுறேன். இப்போ இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது ஆறணும், இன்னும் கொஞ்சம் திக்காகும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரசம் வேணுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல தண்ணி ஊற்றிருக்கணும். இப்போ இது ரெண்டும் தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. இது சாம்பார், இது சாம்பார்லேருந்து எடுத்த ரசம். இது நீங்கள் ரசமாகவும் ரைஸோடு சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் தாளிக்க தேவையில்லை, இப்படியே சூப்பாக குடிக்கலாம். நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஒட்டுக்காக தாளிக்க போகிறேன். கடுகு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் வடகம் போட்டுக்கிறேன். இது கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், ஒரு 3 பீஸ் அளவுக்கு. அப்புறம் நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சோடனே இது கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இது கொதிக்க வைக்க தேவையில்லை. கொத்தமல்லி தழை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேஸ்டியான லஞ்ச் சௌ சாம்பாரும் அந்த சாம்பார்லேருந்து எடுத்த ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.